ஏசாயா 29வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனத்துக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்வேன். ஹல்லேலூயா. அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். நமக்கு இங்க ஒரு ஆள் இருக்கிறாரு. அற்புதம் எங்க? ஹல்லேலூயா. அற்புதம். அவளை பார்க்கும் போதெல்லாம், அற்புதம்னு கூப்பிடும் போதெல்லாம் ஒரு அற்புத சாட்சி ஞாபகத்துக்கு வரும். அவருடைய வார்த்தை இன்றைக்கும் போய் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அவர் பொய் உரையாத தேவன். அற்புதத்தை பார்க்கும் போதெல்லாம் தேவன் செய்த ஆச்சரியம் கண்களுக்கு முன்பாய் வரும். ஹல்லேலூயா. ஒரு நாள் அற்புதத்தை சர்ச்சுக்குள்ள கொண்டு வரும்போது, ரொம்ப பலவீனப்பட்ட ஒரு பிள்ளையாய் ஹாஸ்பிட்டல்ல கைவிடப்பட்டு பல நாட்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று கடைசியா தண்ணி உள்ள போகல. தண்ணி குடிச்சா தண்ணி வெளியே வந்துடும். அப்படியே ஒரு மயக்கமான சூழ்நிலையில அற்புதத்தை கொண்டு வாங்கல. இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை இந்த 2 வார்த்தையை எனக்கு கொடுத்தார். ஆச்சரியமான பிரகாரமாய், அற்புதமான பிரகாரமாய் நான் நடத்துவேன் என்று. இந்த அற்புதத்தை தேவன் நம்முடைய பிள்ளைக்கு செய்யும் போது, இதுதான் அற்புதம். பார்த்துக்கணும். இவளை கொண்டு வரும்போது அப்படியே எலும்பும் தோலுமா இந்த பிள்ளை பிழைக்குமான்னு எல்லாரும் கேட்கிற வண்ணமாய் அப்படியே தலை நிமிர்ந்து பார்க்க முடியாம குழைந்து மயங்கின நிலைமையில தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப நாங்க பார்த்தோன்னு சொன்னோம், இந்த நிலைமையில ஹாஸ்பிட்டலுக்கு தானே எல்லாரும் கொண்டு போவாங்க, சர்ச்சை கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டோம். இப்ப சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டோம், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கை விட்டுட்டாங்கம்மா, எங்கேயும் சுகம் கிடைக்கல, இப்ப எங்க கொண்டு போனாலும் சுகம் கிடைக்காது, இனி நாங்க நல்லா அலைஞ்சிட்டோம், அவளுக்கு ஒரு தண்ணி கூட இப்ப குடிக்க முடியல, தண்ணி வயிற்றுக்குள்ள போகலம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்த உடனே சொல்லல, ஜெபம் எல்லாம் முடியாது வரைக்கும் அந்த பிள்ளைய மடியில படுக்க வச்சிருக்காங்க. எங்களுக்கு தெரியாது. பிரேயர் முடிச்சு எல்லாரும் ஜெபிக்க வருகிற நேரத்துல மகளை தூக்கி கொண்டு வந்தாங்க. எலும்பும் தோலும் கழுத்து விழுந்து உடம்பெல்லாம் அப்படியே குலைந்து நிற்க முடியல, உட்கார முடியல, படுத்த படுக்கையாய் அப்படியே கொண்டு வந்தாங்க. கர்த்தருடைய பெரிய கிருபையில தலையில கை வச்சு ஜெபிச்சுட்டு, என் வாட்டர் பாட்டில் மூடியில தண்ணி உள்ள போகலம்மா, தண்ணி குடிக்கவே முடியலன்னு சொன்னாங்க. தண்ணி தானே, ஜெபிச்சு கொடுப்போம், குடிச்சிருவா அப்படின்னு சொன்னோம். அப்படியே மூடியில தண்ணிய ஜெபிச்சு வாயில வச்ச உடனே குடிச்சிட்டே இருந்தா. ஒரு சொட்டு தண்ணி வெளியே வரல. அவங்க அம்மாவுக்கு ஒரே அதிசயம், என் பிள்ளை இனி பிழைச்சிருவா, தண்ணி உள்ள போயிட்டுன்னு சந்தோஷப்பட்டாங்க. அந்த மூடி கொஞ்சம் பெரிய மூடிதான் அந்த இருக்கு. அதுக்கு ஒரு 10 வாட்டியாவது குடிச்சிட்டா. படபடன்னு குடிச்சிட்டே இருந்தா. எத்தனையோ மாச கணக்குல தண்ணி குடிக்காதது போல அப்படியே குடிச்சிட்டே இருந்தா. எதுக்கு அவளை முன்னால விட்டு உங்களுக்கு நான் சாட்சியா சொல்றேன்னா, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு ஒரு ஆச்சரியத்தை செய்வேன், உனக்கு ஒரு அற்புதத்தை காண்பிப்பேன் என்று. அன்றைக்கு சொன்னவர் இன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார், இனிமேலும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஆச்சரியமான காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் அற்புதமான காரியங்களையும் இன்றைக்கும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதத்தை உங்களுக்கு முன்பாய் நான் சாட்சியாய் வைக்கிறேன். ஹல்லேலூயா.
அப்புறம் நல்லா தண்ணி குடிச்சிட்டா. அப்புறம் கொஞ்சம் தலை அப்படியே நிமிந்துச்சு. டெய்லி எல்லா வாரமும் கொண்டு வருவாங்க, வெள்ளிக்கிழமை கொண்டு கூட்டிட்டு வருவாங்க. அப்படியே தூக்கிட்டு தான் வருவாங்க. அவளால உட்கார கூட முடியாது, படுத்தே இருப்பா. அவ நடு முதுகு எலும்பெல்லாம் அப்படியே ஒரு பலம் இல்லாமல் இருக்கும். இந்த பிள்ளை எப்படி நிக்கும் நடக்கும்னு பார்த்தா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனாலும் விசுவாசத்தோடு தாய் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. இந்த தண்ணி எல்லாம் வந்த நேரம் இவளுக்கு உடம்பு ஃபுல்லா இம்யூனிட்டி இல்லாததுனால உடம்பு ஃபுல்லா அப்படியே ஒரு பொக்களமா வந்துருச்சு. அது பார்த்தா ரொம்ப பழுத்து போய் ரெட்டிஷ் கலர்ல, சிகப்பு கலர்ல அவ கையெல்லாம் இருந்துச்சு. அப்ப நான் தாய்கிட்ட சொன்னேன், ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷனாவது போடுங்க, ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க, அதை கையில வாங்கி போடுங்கன்னு. தாய் சொன்னாங்க, எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிடைக்காத அற்புத சுகம் என் பிள்ளைக்கு இங்கதான் கிடைச்சதுமா, நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போக மாட்டேன் என்று வைராக்கியமாய் நின்றார்கள். அல்லேலூயா. அது அப்படியே போய்விட்டது. 2 வாரம் அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க. பார்த்தா எந்த தாயும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருவாங்க, அப்படிதான் இருந்துச்சு. ஆனா 3வது வாரம் வரும்போது ஒரு தடம் கூட இல்ல உடம்புல. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவள் பாக்கியவதி. ஆமென். அந்த விசுவாசம், உன் விசுவாசம் பெரியது. இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன வயிறு வலி வந்துட்டா, ஒரு தலைவலி வந்துட்டா அப்படியே தளர்ந்து அம்மா நடக்க முடியல, அம்மா மயக்கம் வருது, அம்மா ஒரு ஸ்டெப் கூட வரைக்க முடியல அப்படின்னு அப்படியே வந்து 3 நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன காரியத்துக்கு பயந்து நடுங்கி திகில் அடைந்து. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் சிந்தித்து பார்த்தோமானால் நம்மால் துவண்டு உட்கார முடியாது, எழும்பி ஓடுவோம். அல்லேலூயா. அப்புறம் அற்புதத்தை போய் நடக்க வைக்கணும். ஒரே ஜெபம், எண்ணெய் ஜெபிச்சு முதுகுல போடுறது, கால்ல போடுறது, கையில போடுறது. உட்காரவே முடியல. எப்படி நடப்பா இந்த பிள்ளை? அப்படியே கர்த்தர் கிருபையினால ஒவ்வொரு வாரமும் ஆச்சரியமாய் வளர்த்து கொடுத்தார். கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் குழந்தை வளர்ந்தது. ஒவ்வொரு வாரமும் அழகா தூக்கிட்டு வந்தாங்க. கர்த்தருடைய பெரிய கிருபையில ஒரு 7 மாதம் ஆகும்போது அவள் உட்கார துவங்கினாள். அல்லேலூயா. 3 மாதத்துலயா, ஒரு 3 மாதத்துல உட்கார தொடங்கிட்டா. அப்புறம் ஒரு 5 மாதம் ஆகும்போது நடக்க துவங்கினாள். அல்லேலூயா. இப்ப ஓடுகிறாள். அதே போல வாயில வார்த்தையே வர்றது, நல்லா பேசுறா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அன்றைக்கு ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் செய்தவர், ஆச்சரியமான பிரகாரமாய் அற்புதமான காரியங்களை உங்கள் நடுவே நான் செய்வேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தை திரும்ப இப்ப வாசிங்க, விசுவாசத்தோடு எல்லாரும் வாசிங்க. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு சபைக்குள்ள அற்புதம் நடக்குது, யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குதுன்னா எனக்கு வாழ்க்கையிலும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும் என்று விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை வாசிக்கலாம். வாசிங்க, தைரியமா ஸ்ட்ராங்கா வாசிங்க. ஆமென். ஆச்சரியமாய் அற்புதமாய் ஒரு அதிசயம். சொல்லுங்க, ஆச்சரியமாய் அற்புதமாய் ஒரு அதிசயம் என் வாழ்க்கையிலே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தையை வாசிங்க. ஞானிகளின் ஞானம் கெட்டு விவேகம் ஞானம் நமக்கு இருக்குன்னு நினைச்சோம்னா அங்க அற்புதம் நடக்காது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகரை கர்த்தர் தொட்டு விடுதலையாக்கி அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த அற்புதம் எங்க பலை கிரியை செய்கிறது என்று நாம் பார்த்தோமானால் நம்முடைய ஞானம், நம்முடைய விவேகம்
ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளே தான் அந்த அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் முன்கூட்டியே அப்படியே எனக்கு எல்லாம் அப்படி தெரிஞ்சிரும். எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இது இப்படிதான் நடக்கும், இது இப்படிதான் செய்யும். இதுதான் என்னது? மனுஷன் ஞானம், விவேகம். தன்னைத்தான் தனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது. நான் சொன்னால் ஆகும். கர்த்தர் சொல்றார், நான் சொன்னால் ஆகும், கட்டளையிட நிற்கும்னு. யாருடைய வாயில நான் சொல்றது நடக்கும்னு சொல்றாங்களோ அங்க அற்புதம் நடக்காது. என் வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிறது தான் நடக்கும். என் வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டளையிடுகிறது தான் நடக்கும். ஹல்லேலூயா. நேகர் ஜெபிக்க வரும்போது ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவேன், ஆண்டவரே, என் வார்த்தை இல்லப்பா, உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இருந்து பேசும். ஏனென்றால் நீர் சொல்லுகிறது ஆகும், நீர் கட்டளையிடுகிறது நிற்கும். இன்றைக்கும் நடுக்கம் இருக்கு. அவர் சொல்ற வார்த்தையை தான் எடுத்துட்டு வரணும். அவர் சொல்றதுதான் சபைக்கு கொடுக்கணும். அவர் சொல்றதுதான் ஜனத்தோடு பேசணும். ஹல்லேலூயா. அங்கதான் கிரியை நடக்கும். என்னால் ஏதாகிலும் ஆகும் என்று நான் யோசித்தேனானால் கூட ஒரு அற்புதம் அங்கே நடக்கவே நடக்காது. ஒரு அதிசயத்தை நாம் பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் ஆகாது, நான் ஒன்றும் இல்லை, என் வார்த்தை ஒன்றும் இல்லை. என் கர்த்தர் எனக்குள்ளாய் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இது யார் யாருடைய மனதிலே ஸ்திரமா இருக்கிறதோ, பெயர் அளவில் அல்ல, பேச்சு அளவில் அல்ல. சிலவங்க வாயினால நான் புழு, நான் குப்பை, நான் தூசி, நான் பேதை, நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் மனதுக்குள் நான் யார் தெரியுமா என்கிற பெரிய எண்ணம் இருக்கும். ஹல்லேலூயா. இருதயத்துக்குள்ள இருந்துட்டுனாலே உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்காது. ஹல்லேலூயா. உன் இருதயத்துக்குள்ள இருந்து வெளிப்படணும், நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நான் ஒன்றுமில்லை, என்னால் ஒன்றும் ஆகாது. ஆனால் தேவன் எனக்குள் இருந்தால் என்னை போல் பெரியவள் யாரும் இல்லை, என்னை போல் பெரியவன் யாரும் இல்லை. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆச்சரியம் அங்க நடக்கு பாருங்க. 17வது வசனத்தை வாசிக்கலாம். லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். நம்முடைய சபை செழிப்பான வயல்வெளியாய் மாறும். நம்முடைய குடும்பம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். நம்முடைய வீடு செழிப்பான வயல்வெளியாய் மாறும். இன்னைக்கு ஒருவேளை கண்ணுக்கு தெரியாது, கண்களுக்கு நமக்கு தெரியாது. எனக்கு எப்பவுமே இப்படி போராட்டம், எப்பவுமே இப்படி பிரச்சனை, என் பிள்ளைகளை பார்த்தா நான் எவ்வளவு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஒன்றுமே பார்க்க முடியலையே. விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ஆச்சரியமும் அற்புதமும் அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில நீ காண்பாய். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில வறுமை என்றைக்கும் வறுமை, என்றைக்கும் பிரச்சனை, என்றைக்கும் போராட்டம், ஏதாகிலும் ஒன்று சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய ஞானத்தை களைந்து விட வேண்டும், நம்முடைய புத்தியை களைந்து விட வேண்டும். ஏதாவது மனுஷர்கள் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்வார்களானால், ஒரு அவர்களுடைய ஞானத்திலே நமக்கு ஒரு ஆலோசனை சொல்வார்களானால் அதை கேட்டுட்டு அமைதியா இருந்துருங்க. ஆனா கர்த்தருடைய ஆலோசனையின்படி உங்களுக்கு ஒரு அறிவை, அவங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுப்பார்களானால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆலோசனையை முன்பாய் நான் வைக்கும்போது நிச்சயமாய் ஆச்சரியம் நடக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய விவேகம், நம்முடைய ஞானம், நாம் என்று நினைக்கிற காரியங்கள், நான் என்று எண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி வீசி விட்டு, எல்லாம் என் கர்த்தரால் வரும், என் கர்த்தர் மாத்திரமே, என் கர்த்தர் மாத்திரமே. இப்ப ஏன் ஒரு குடும்பத்தாருக்கு இவ்வளவு விசுவாசம் வருது? எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டாங்க, அநேக டாக்டர்ஸ பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு ட்ரை பண்றாங்க,
முடியலன்னு வரும்போது இனி ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கும் வரைக்கும் அந்த பிரச்சனை நீண்டு கொண்டே இருக்கும். நாம் முழுமையாய் தேவனை நம்பும் வரைக்கும், தேவனை சார்ந்து கொள்ளும் வரைக்கும், அவருடைய ஆலோசனை முழுமையாய் பெறும் வரைக்கும், அவருடைய அற்புதத்தை முழுமையாய் எதிர்பார்த்து விசுவாசிக்கும் வரைக்கும் பிரச்சனை அதிகரித்து கொண்டே போகும். ஏனென்றால் அவர் கர்த்தர் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நிரூபிப்பார். அல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ளவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நிரூபிப்பார். நாம் ஜீவன் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உணர வைப்பார். அல்லேலூயா. அது வரைக்கும் சிலர் நினைப்பீங்க, என்ன சொல்றாங்க, செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆனா பிரச்சனை நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. பிரச்சனை எங்க இருக்கு? எப்படி இருக்கு? நம்ம ஞானத்தை எங்கேயோ, நம்முடைய பலத்தை எங்கேயோ பிடித்து கொண்டு நிற்கிறோம், நம்முடைய விவேகத்தை எங்கேயோ பிடித்து கொண்டு நிற்கிறோம். நாம் முழுமையாய் கர்த்தர் பேரில் சாயவில்லை, கர்த்தர் பேரில் விசுவாசம் வைக்கவில்லை, முற்றிலும் நாம் தேவனை நம்பவில்லை என்று அவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். அதான் ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, தம் பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய நீதியை பண்ணும்படிக்கு. அப்ப அவருடைய நீதி, அவருடைய அற்புதம், அவருடைய அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? அவருடைய நீதியையும் அவருடைய செயலையும் நம்முடைய வாழ்க்கையில செய்து நிறைவேற்ற அவர் முடியவில்லை. காரணம் என்ன? நாம் நம்முடைய நீதியை பிடித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் நம்முடைய ஞானத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் நம்முடைய விவேகத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அது இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய அதிசயமான கரத்தை நாம் பார்க்க முடியாது. நான் எல்லாம் நல்லா செய்வேம்மா, நான் எல்லாம் நல்லா பண்ணுவேம்மா, நான் இப்படிதான்மா இருக்கலாம். நமக்குன்னு ஒரு நற்குணத்தை தேவன் தந்திருப்பார். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள், அவரை போலதான் நம்ம இருப்போம். அல்லேலூயா. அந்த நற்குணங்கள் நமக்குள்ள இருக்கணும். ஆனா அது அவர் தான் பார்க்கணும், நம்முடைய வாயினால சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் நிற்கலாம், எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்துல எழும்பி நிற்கலாம். ஒப்பு கொடுப்போம் கர்த்தருக்கு முழுமையா. இந்த வார்த்தைக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவ பிள்ளைகளே, இவ்வளவு நேரம் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அப்படியே வார்த்தைக்கு நேராய் ஒப்பு கொடுப்போம். அப்படியே கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அப்பா சொல்லுங்க, அப்பா இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாம் நீங்க தான்ப்பா. நான் அம்மா சொல்றாங்க, ஐயா சொல்றாங்க, நீங்க சொல்லாதீங்க தயவு செஞ்சு. உங்க இருதயத்துல உணர்ந்து சொல்லுங்க. நம்முடைய இருதயத்துல அதை உணர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, என் பிரயாசம் எல்லாம் நான் எடுத்துட்டேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பிரயாசப்பட்டுட்டேன். சீஷர்கள் சொல்றாங்க, ஐயரே நாம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படவில்லை. நம்ம ஞானம், நம்முடைய விவேகம், நம்முடைய சுய ஆலோசனைகள், முயற்சிகள் எல்லாமே தோல்விதான், எல்லாமே தோல்விதான். நாம் முற்றிலும் 100% 100% முழுமையாய் கர்த்தரை நம்புவோமானால், உத்தம இருதயத்தோடு அவரை சேவிப்போமானால், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தையும் ஆச்சரியமான காரியங்களையும் அதிசயத்தையும் காண்போம். வார்த்தைக்கு நேராய் ஒப்பு கொடுங்க, வார்த்தைக்கு நேராய் ஒப்பு கொடுங்க. தேவன், நாம் எவ்வளவு முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளவு முழுமையாய் கர்த்தருடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காண்போம். எனக்கு ஏன் ஏசப்பா செய்யல, எனக்கு ஏன் கர்த்தர் செய்யல, நான் இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறேனே, ஆனா உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. உன்னை நீ உயர்த்தி காட்டுகிறாய். பல இடங்களிலே நம்மை நாம் உயர்த்தி காட்டும் போது அங்கு நாம் தோல்வியை சந்திக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை உயர்த்தி காட்டுவோம்.
நம்முடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறும். என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் எல்லாரும் ஒரு ஜெபமா இதை ஏறெடுப்போம். அப்படியே ஒரு ஜெபமா ஏறெடுங்க. கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தரவே. மேலான தீர்மானத்தை எடுப்போம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று நான் உதறி தள்ளுகிறேன். என் ஞானம் என் விவேகம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நான் உதறி தள்ளுகிறேன். ஆண்டவரே, எல்லாமே எனக்கு நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பான்னு சொல்லுவோமா? எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேணும். அற்புதத்துக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, எனக்கு எல்லாம் நீங்க தான் சொல்லுவோம். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார்.
நான் எந்த ஆலோசனையும் கேட்க மாட்டேன்ப்பா. என் புத்தியை நான் ஒதுக்கி வைத்து விடுகிறேன். என் ஞானத்தை நான் ஒதுக்கி வைக்கிறேன். என் நீதியை நான் ஒதுக்கி வைக்கிறேன். எனக்குள்ளாய் நீர் எழும்பும். எனக்குள்ளாய் நீர் எழும்பும். நான் ஒன்று ஒரு ஆச்சரியமான காரியம், ஒரு அதிசயமான காரியம், ஒரு அற்புதமான காரியம் என் வாழ்க்கையிலே நடக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஒன்றுமில்லை நான் ஐயா உம்மாலன்றி ஒன்றும் செய். ஒன்றுமில்லை நான் ஐயா உம்மாலன்றி ஒன்றும் செய். அன்று செய்தற்கு அழைத்த ஆவியாம் இன்றே அடியேனை நிரப்பும். அன்று செய்தற்கு அழைத்த ஆவியாம் இன்றே அடியேனை நிரப்பும். ஒன்றுமில்லை அப்படி அர்ப்பணித்து சொல்லுங்க. நான் ஐயா உம்மாலன்றி ஒன்றும் செய். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் உமக்கு தந்தேன் என்னை. சொல்லுவோம். இருதயத்துக்குள்ள அந்த மனதிலிருந்து, ஒரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அடித்தளத்திலிருந்து, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான் ஐயா உம்மாலன்றி ஒன்றும் செய். ஒன்றுமில்லை நான் ஐயா உம்மாலன்றி ஒன்றும் செய். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஒன்றுமில்லை நான் ஐயா உம்மாலன்றி ஒன்றும் செய். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. நாலே வரி இது உங்க இருதயத்துல பதிச்சு வச்சிருங்க. ஒன்றுமில்லை நான் ஐயா உம்மாலன்றி என்னால் எதுவும் செய்ய முடியாது. தந்தேன் என்னை ஆண்டவரே, முற்றிலுமாய் நான் உம் கரத்தில்